தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம். அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்டம், இந்த திட்டத்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. ஆக்சுவலாக வந்து 1957 இருந்தே காமராஜர் அவர்களோட பீரியட்ல இருந்தே, அதாவது அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ அந்த டைம்ல இருந்தே மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக, அதாவது முக்கியமாக என்னென்னா இந்த வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த 3 மாவட்டத்து மக்கள் கிட்டத்தட்ட அந்த மக்களோட ஒட்டுமொத்த தொகை கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, இந்த டைமில் ஒரு 35 லட்சம் மக்கள் வந்து பயனடைகிறாங்க. ஸோ அந்த ஒட்டுமொத்த மக்களும் வந்து வச்ச முக்கியமான கோரிக்கை என்னென்னா, இந்த காவேரியில் போய் கடலில் போய் அதை தாண்டி வந்து கேரளாவுக்கு போய் சேரக்கூடிய அந்த உபரி நீர் இருக்குல்ல, ஆமாம், அது வந்து எக்ஸஸாக வேஸ்ட்டாக போகிற தண்ணி. அதாவது பவானி டேம் என்ன ஆகுதுன்னா நிரம்புனதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற தண்ணி என்ன பண்ணிடுவாங்க, திறந்து விட்ருவாங்க. திறந்து விடுற தண்ணி எங்கே போய் சேருதுன்னா, ஊருக்குள்ள மக்களுக்கு வந்து பயனடையாமல் கடல்லையோ இல்லை வந்து லைக் இப்போது காவேரியிலையோ இல்லை வந்து கேரளாவுக்கோ எக்ஸஸாக போயிட்டுருக்கு. அங்கே உங்களுக்கே தெரியும், கடலில் ஆல்ரெடி தண்ணி இருக்குது, கேரளாவில் ஆல்ரெடி அவங்களுக்கு தண்ணி பஞ்சம் கிடையாது. ஸோ தாண்டி வந்து காவேரியில் வந்து அங்கேருந்து தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது போய் அங்கேயே சேர்ந்துருது. அப்போ ஊருக்குள்ளே மக்களுக்கு வந்து பயனடையலை. ஸோ அப்போ இந்த 3 மாவட்டத்து மக்களுக்கும் பயனடையாத தண்ணீர் வராத ஒரு காரணத்தினால ஒழுங்காக விவசாயம் பண்ண முடியல. அங்கே வந்து நீங்கள் ஒரு போர் போட்டிங்கன்னு வைங்களா, குறைஞ்சது ஒரு 1500-2000 அடிக்கு நீங்கள் வந்து போர் போடணும். லைக் வந்து அந்த அளவுக்கு டெப்த்தில் இருக்குது தண்ணி. அண்டர் கிரவுண்ட் நிலத்தடி நீர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது பற்றாக்குறையாக இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணீரும் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகுன்னா, 1957லேயே காமராஜர் அவர்கள்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட கோரிக்கை வச்சதுக்கப்புறமா அதுக்கடுத்து வந்து இந்த திட்டத்துக்கான ஒரு வரைவை ஏற்படுத்துகிறாங்க. அதாவது என்னென்னா, சரி ஓகே, இந்த பவானியிலேருந்து எக்ஸஸாக போகிற தண்ணி வந்து ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 50லேருந்து 60 டிஎம்சி. நிறைய பேருக்கு டிஎம்சினா என்னன்னு தெரியாது. டிஎம்சினா ஒரு டிஎம்சினா கிட்டத்தட்ட 25 பில்லியன், மில்லியன் கிடையாது, 25 பில்லியன் லிட்டர்ஸ். 25-100 கோடினா 2500 கோடி லிட்டர்ஸ் வந்து வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த தண்ணியிலேருந்து நம்மளுக்கு ஒரு 10 டிஎம்சி தண்ணி கிடச்சா போதும் ஊருக்கு. ஸோ இந்த 10லேருந்து 12 டிஎம்சி கிடச்சாலே இந்த 3 மாவட்டமும் செழிச்சிரும். மாவட்டத்து மக்களும் விவசாயத்தில் செழிச்சிருவாங்க, குடிநீரில் செழிச்சிருவாங்க. அப்போ தொழில்கள் எல்லாமே மேம்படும். ஆமாம், விவசாயம். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த தண்ணியை உள்ளே கொண்டு வர்றதுக்காக ஒரு வரைவை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து அவரோட காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, லைக் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளை இந்த எந்த கட்சியும் வரும், திமுகவும் சரி அதிமுகவும் சரி செயல்படுத்தலை. இப்போ ரீசெண்டாக 2019 என்ன பண்ணியிருக்காங்க, எடப்பாடி அவர்கள் வந்து ஜனவரி மாதம் வந்து இதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறார். ஜனவரி மாதம் அத்திக்கடவு அவிநாசின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு 2019, 20, 21, 22, 21 வந்து ஆட்சி முடியுது. அதுக்குள்ளே ஒரு 90-95% வேலைகளை முடிச்சதுக்கப்புறமா லைக் என்ன பண்ணிட்டாங்க, திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட 5% வேலைகளை வந்து இழுத்து முடிக்கிறாங்க. முடிச்சதுனால தான் லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எடப்பாடி அவர்கள் வந்து அந்த பகுதி விவசாயிகள் எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. மக்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த மாட்டு வண்டிக்கு மேலே உட்காந்து அவர் வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக இந்த திட்டத்துக்கு மூலமாக பல குளங்கள், 60 ஆண்டுகளாக தண்ணியை பார்க்காத குளங்கள், 600க்கு மேலே குட்டைகள், ஏரிகள் எல்லாத்துக்குமே தண்ணீர் வந்துருச்சு. அப்போ விவசாயிகள் செலுத்திருச்சு, மக்களும் மகிழ்ச்சி அடைஞ்சு. ஆமாம். ஸோ அந்த மகிழ்ச்சியை நீடிச்சு வைக்கிறதுக்காக அந்த அந்த குளத்துலையோ இல்லை குட்டையிலையோ தண்ணீர் வந்துச்சுன்னா அது வருஷம் நம்ம தூர் வாரணும்ல. கண்டிப்பாக. அப்போ தூர் வாரி என்ன பண்ணுவாங்க, விவசாயத்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கீழே இருக்கிற உரம் மாதிரி கீழே இருக்கிற மண்ணை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த உரமாக ஃபார்ம் பண்ணி விவசாயமும் செழிக்குது, தண்ணியை இன்னும் ஃபில்டர் ஆகி நல்ல தண்ணியாக மக்களுக்கு பயன்பாட்டிற்கு கிடைக்குது. இதை வந்து இந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம டிஎம்கே பாய்ஸ், திமுக அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, கடப்பில் போட்டாங்க. இதையும் ஒழுங்காக பண்ணுறது கிடையாது. எந்த இதையுமே ஏரியையோ குளத்தையோ குட்டையோ தூர்வாராத ஒரு காரணத்தினால ஒட்டு மொத்தமாக என்ன ஆயிடுச்சு, மக்கள் திருப்பியும் பாதிப்படைகிறாங்க. தண்ணீர் வந்தாலும் எங்களுக்கு சரியான முறையில் பயன்பாட்டிற்கு இல்லை அப்படிங்கிறது. அதை வந்து நேற்றுக்கு ஈரோட்டில் திரு விஜய் அவர்கள் வந்து ஸ்பீச்சில் நான் அடுத்த நோட் பண்ணியிருந்தேன். இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை மென்ஷன் பண்ணி ஏரிகள் குளங்கள் குட்டைகள் வந்து தூர்வாரல. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் அந்த ஸ்பீச்சை எல்லாரும் பார்க்கும்போது, என்னடா ஏரி குளம் குட்டையை தூர்வாரதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு, ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நின்றுட்டு இருக்காரு, இவர் போய் இதையா பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன். நம்மளும் அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்த்துருக்கோம். சரி, ஒரு ஏரி குளம் குட்டைகளை தூர்வாரதுக்கு என்ன ஒரு அங்கே இருக்கிற கவுன்சிலரோட வேலை, பிரசிடென்ட்டோட இல்லை சேர்மனோட வேலை, இவங்க வந்து பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் இந்த திட்டத்தோட டெப்த்ன்னு இருக்குல்ல, அந்த ஈரோடு மக்களோட, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், அந்த சைடு மக்களோட அந்த திட்டத்தோட டெப்த் என்னன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, இந்த பாண்டிச்சேரியில் போய் ரேஷன் கடை வந்து சரியான முறையில் இல்லை அப்படிங்கிறது. இந்த ஏழை மக்களுக்கு தான் தெரியும். ரேஷன் கடை மூலமாக இந்த அரிசி கிடைக்கிறதும் இதனால தங்களோட குடும்பம் வந்து எந்த அளவுக்கு அது பேசிக்கான விஷயம். சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காரணமே இந்த ரேஷன் பொருட்கள் நம்பி பல குடும்பங்கள் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அந்த தருணத்தில் அந்த மக்களுக்காக அங்கே பேசினது வந்து பல வீட்டில் உள்ள அடுப்பு எறிகிறதுக்காக.
இங்கே வந்து பேசினது வந்து பல விவசாயிகள் பல மக்களுடைய வாழ்வாதாரமே இந்த தண்ணீரை நம்பி இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்கள் போர் போட்டால் 1500 டெப்த்துக்கு கீழே நீங்கள் போர் போடணும். விவசாயம் பண்ணணும்னா தண்ணி வேணும். ஒரு இண்டஸ்ட்ரி சரியான முறையில் இயங்கணும்னா அதுக்கு நல்லா தண்ணீர் வேணும். ஸோ இதை பண்ணாததை கிட்டத்தட்ட 35 லட்சம் மக்கள் ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்காங்க. அப்போது இந்த ஓட்டு இன்கேஸ் இவர் பேசி அதுவும் இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது, இவங்க வீரியமாக செயல்படுத்துனாங்கன்னா, இப்போ நம்மளும் இதை பற்றி பேசுகிறோம், ஷார்ட்ஸாக பேசுகிறோம், எல்லாத்தையும் பேசி இவர் பேசுனது மூலமாக இதை வந்து செயல்படுத்துகிறாங்கன்னு இப்போ என்ன ஆகுன்னா ஒரு அழுத்தம் வரும். இந்த அழுத்தத்து மூலமாக திமுக அரசு என்ன பண்ணிடுவாங்க, எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி கடன்னு வேலை பார்த்து என்ன பண்ணுவாங்க, தூர் வருவாங்க. இந்த தூர் வரனதுக்கப்புறமா இதுக்கு பெனிஃபிட் யாருக்கு போய் சேரும்? இதுக்கு குரல் கொடுத்தவங்களும் இதை செயல்படுத்தினவங்களுக்கும். செயல்படுத்துறது யாருன்னா அதிமுக. ஆனால் அதுக்கு குரல் கொடுத்து அது சரியான முறையில் இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும்னு சொல்லிட்டு பேசினது யாருன்னா டிவிகே விஜய். ஸோ இந்த 2 நபர்களுக்கும் இந்த 35 லட்சம் வாக்குகள் இருக்குல்ல, ஸ்பிளிட் ஆகுறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஆல்ரெடி அந்த கொங்கு மண்டலம் அந்த பக்கம்னாலே அதிமுகவோட கோட்டையாக இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ அங்கேருந்து செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேக்கு வந்துட்டார். ஸோ இந்த 2 பகுதியுமே ஏடிஎம்கேவுக்கும் அந்த பகுதி இந்த 3 அதாவது கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ள வருது. இந்த ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், சரிங்க, இந்த 3 பகுதியில் இருக்கிற 35 லட்சம் வாக்குகளும் அதை தாண்டி இருக்கிற அந்த 6 தொகுதிகள் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பெரும்பாலும் வாக்களிச்சிருந்தே அதிமுகவுக்கும். அதிமுக செஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து அதுக்கான குரல் கொடுத்து அதை பேசி இன்னும் சரிப்படுத்தி மக்களுக்கு சரியான முறையில் சென்றடையணுங்கிறதுக்காக பேசினவர் விஜய் அவர்கள். அதோட டெப்த் பெரிய விஷயம். இவர் பேசிட்டார் அப்படிங்கிறத தாண்டி இன்னும் நம்மளை பேசிகிட்டு இருக்கோம்ல, மக்கள் பேச்சு பொருளாகுது இல்லை. கண்டிப்பாக. ஸோ அது வந்து சரியான முறையில் இவங்க செயல்படுத்திட்டாங்கன்னா அந்த வாக்குகள் வந்து இவங்களுக்கு செதறும் போது மிகப்பெரிய லெவலில் இப்போ 6 தொகுதினா அது ஒரு பெரிய விஷயம். கோயம்புத்தூர் அந்த கொங்கு மண்டலத்தை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற வரும்போது இங்கே இன்னொருத்தரோட டப்பா டான்ஸ் ஆகும். அவங்க அந்த பகுதியில் எஜுகேஷனில் இருக்காங்க. கரெக்ட். ஸோ செந்தில் பாலாஜி அவரோட கோட்டையை அந்த பக்கம் இன்னொரு இடத்துல இருக்கு, அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, நீங்கள் இதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த பகுதி வாக்குகள் எல்லாமே அதிமுகவுக்கும் பாதி இல்லை, முக்கால்வாசி வாக்குகள் என்னென்னா அது பிஜேபி ஓட்டர்ஸாக இருப்பாங்க, ஏடிஎம்கே ஓட்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ அது செதறி இந்த பக்கமும் வர்றதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியே விஜய் அவர்கள் போட்ட ஒரு விஷயத்த பார்க்குறேன். பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா இதனால பயனடைய யாருன்னா நம்ம ஊர் மக்கள். நம்ம கிட்டத்தட்ட 35 லட்சம் மக்கள்ங்கிறது பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்துக்காக இவர் ஓட்டுக்காக குரல் கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தேவையில்லை, அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எண்ட் ஆஃப் த டே பயனடைய யாருன்னா மக்கள். ஸோ அதுக்காக நம்மளும் பேசி இது இன்னும் பலர் பார்க்க, இன்னும் பல லட்சம் மக்கள் வந்து இதை பார்த்து பகிர்றது மூலமாக மக்கள் பயனடைகிறாங்க, வேறு யாரும் கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்சளவு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இதனால் பயனடைகிறது யாருன்னா, ஏன்னா வந்து நம்ம இன்றைக்கி சென்னையில் இருந்துகிட்டு இருக்கோம், இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் கீழே தண்ணி வந்துடும், அதை இதை தாண்டி வீட்டுக்கு வந்து தண்ணி கேன் போட வந்துடுவாங்க, எல்லாத்துக்கும் இங்கே வசதிகள் இருக்குது. ஆனால் ஊரில் இருக்கிறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கோ அதை நம்பி இருக்கிறவங்களுக்கோ அந்த தண்ணீர் இதை நம்பி டிபெண்ட் பண்ணி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸோ இது எல்லாருங்களுக்கான ஒரு வாழ்வாதாரம். ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சளவு வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அது மக்களுக்கு தெரியப்படுத்தட்டும். அதனால் நம்ம மக்களும் பயனடையட்டும். நன்றி, வணக்கம்.